சிறுநீரகத்தை பாதுகாக்கும் உணவுகள்: பூண்டு, கொத்தமல்லி தழை, திராட்சை, இஞ்சி, முட்டைக்கோஸ், மீன்கள் மற்றும் வெங்காயம். மேலும் சிறுநீரக பாதிப்பு இருப்பவர்கள் பயம் கொள்ளக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது, மது மற்றும் போதை பழக்கங்கள் இருக்கக்கூடாது, நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும், உப்பினை குறைக்க வேண்டும், சிறுநீரை அடக்கக்கூடாது, தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். சிறுநீரகம் என்பது உடலில் உள்ள கழிவுகளை வடிகட்டி இரத்த அழுத்தம், திரவ சமநிலை மற்றும் இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்கிற ஒரு முக்கியமான உறுப்பு ஆகும். சிறுநீரகம் முதுகின் பக்கவாட்டில் அவரை விதை வடிவத்தில் அமைந்துள்ளது. சிறுநீரகம் பழுது ஏற்படாமல் பாதுகாப்பது அவசியம். ஏனென்றால் சிறுநீரகம் பழுது ஏற்பட்டால் உடலில் கழிவுகள் தேங்கி சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும். எனவே சிறுநீரகத்தை பராமரிப்பது மிகவும். சிறுநீரக பிரச்சனைக்கு முக்கியமான ஒரு மருந்து முக்கிரட்டை கீரை. அதோட துத்தி வேர் இரண்டையும் சேர்த்து சாப்பிட்டால் சிறுநீரக பிரச்சனை சரியாகும். முதல்ல முக்கிரட்டை கீரையை அரைச்சி கொஞ்சம் சாறு எடுத்துக்கங்க. இந்த சாறு 1/4 டம்ளர் இல்லாட்டி அரை டம்ளர். இதோட துத்தி வேர்வை பொடி செஞ்சு வச்சுக்கணும். அதாவது ஒரு 10 கிராம் இல்லாட்டி 15 கிராம். இதோட கொஞ்சம் அரை தேக்கரண்டி அளவுக்கு கரிஞ்சீரகத்தை சேர்த்து வச்சு கொதிக்க வச்சு கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்குங்க. இனிப்பு சேர்த்துக்கிட்டு இதை குடித்தாக்கா சிறுநீரகத்துக்கு அருமருந்து இது. அப்புறம் உப்பை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த கலவை சிறுநீரக பிரச்சனையை சரி செய்யும். இது போன்ற மருத்துவம் சார்ந்த கருத்துக்களை நான் பதிவிட்டு கொண்டு இருக்கின்றேன். இது போன்ற பதிவுகளை பெற தொடர்ந்து என்னை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது சிறுநீரகத்தை பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம். முக்கியமான ராஜ உறுப்புன்னு சொல்லுவாங்க. அதனால் மது, மாது, கெட்ட பழக்கங்கள் எதுவுமே இல்லாமல் சிறுநீரகத்தை எல்லோரும் பாதுகாக்கணும்னு கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயை நல்லா மருந்து எடுத்து அது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் அந்த நோயை ரிவர்ஸ் பண்ணணும். அதனால் சிறுநீரகம் பாதிக்கப்படாமல் இருக்கும். உப்பை குறைச்சி சாப்பிட்ணும். இந்த ராஜ உறுப்பான சிறுநீரகம் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல முறையில் இருக்க பாதுகாப்போம்.